இது கொஸ்டின் நம்பர் 1ல் 3வது சம்மு. நல்லா பார்த்துக்குங்க. இந்த 2 டினாமினேட்டரும் நமக்கு என்னவா இல்லை அப்படின்னா சேமாக இல்லை. ஸோ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இங்கே எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு இருக்குது, ஆனால் இங்கே ஒய் மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்குது இல்லையா? இங்கே ஒய் மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்கா? ஸோ இதிலேருந்து மைனஸை வெளியே எடுத்துகிறோம். இந்த மைனஸை வெளியே எடுத்துடுறோம். வெளியே எடுத்துட்டோம்னா எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு மாறிடும். அதாவது ப்ளஸ் எல்லாம் மைனஸாக மாறிடும், மைனஸ் எல்லாம் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ இந்த மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு என்னவா மாறும் அப்படின்னா மைனஸ் அப்படிங்கிறத மாறிடும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்னவா மாறிடும்? மைனஸாக மாறிடும். ஸோ இப்போ டினாமினேட்டர் இந்த பகுதி 2 நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஒரே மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ நம்ம நியூமரேட்டரு அதாவது தொகுதியை 2ஐயும் கழிச்சுக்கலாம். எக்ஸ் கியூப்பு மைனஸ் ஒய் கியூப் இல்லையா? அப்போ இங்கே ஃபார்முலா எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப்போட ஃபார்முலா என்ன அப்படின்னா எக்ஸு மைனஸ் ஒய்யு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஒய்யு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இதுதான் ஓகேவா? இப்போ இந்த மாதிரி இந்த எக்ஸ் கியூப்பு மைனஸ் ஒய் கியூபுக்கு பதிலாக நாம் இந்த ஃபார்மெட்டை இங்கே கொண்டு வந்து இன்சர்ட் பண்ணிடுறோம். பண்ணிட்டோம்னா இந்த எக்ஸ் மைனஸ் ஒய்க்கும் என்ன ஆகிரும்? கேன்சல் ஆகிரும். இப்போ பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படிங்கிறது மட்டும் இருக்குது. ஓகேவா? இது கொஸ்டின் நம்பர் 2ல் 2 நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். 3.6 பாது 2ல் 2. இங்கே கேள்வியை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் இங்கே என்ன விஷயம் அப்படின்னா நல்லா பார்த்துங்க, இங்கே பகுதி 2ம் நமக்கு ஒரே மாதிரி கிடையாது. அதனால் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்களேன், பகுதியில் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது அப்படி தானே? இங்கே -1. அப்போ ஃபார்முலா எப்படி மாறுது அப்படின்னு சொன்னால் இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்மெட்டுக்கு மாறும். அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரோட ஃபார்முலா என்ன அப்படின்னா ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ்ஸு பி அப்படின்னு மாறுது. சரியா? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸு -1 தான் இருக்குது. ஆனால் இங்கே இப்போயும் நமக்கு பகுதி 2 ஒரே மாதிரி கிடையாது. அப்போ ஒரே மாதிரி கொண்டு வரதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இங்கே எக்ஸஸாக என்ன இருக்குது? எக்ஸு ப்ளஸ்ஸு 1 அப்படின்றது ஒன்று எக்ஸஸாக இருக்கா? அதனால் இங்கே மேலையும் கீழையும் எக்ஸ் ப்ளஸ் 1ஆல் பெருக்கியிருக்காங்களா? ஸோ இப்போ எக்ஸ் ப்ளஸ் 1ஆல் மேலையும் கீழையும் பெருக்கிட்டால் அதனுடைய மதிப்பு மாறாது. இப்போ பாருங்களேன், இந்த பகுதியும் ஒரே மாதிரி ஆயிடுச்சா? இப்போ பகுதி 2 ஒரே மாதிரி கொண்டு வரதுக்கு தான் இவ்வளவு வேலை நமக்கு. இப்போ பகுதி 2 ஒரே மாதிரி ஆயிடுச்சு. அப்போ இங்கே எக்ஸ் ப்ளஸ் 1 அது 2 எப்படி மாறும் அப்படின்னா எக்ஸு ப்ளஸ் 1 தான் ஹோல் ஸ்கொயர்னு மாறும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த எக்ஸை கொண்டு வந்து இங்கே பெருக்குங்க. எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயரு. அதே மாதிரி இந்த எக்ஸு ஒரு எக்ஸுன்னு வருமா? இப்படியும் பண்ணலாம். இல்லை அப்படின்னா எக்ஸு ப்ளஸ் 1 எக்ஸு ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1 தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வந்துடும். அப்போ ஏ ப்ளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வந்துடும். அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்மெட்டுக்கு வந்துடும். அப்போ இப்போ பகுதி 2 நமக்கு ஒரே மாதிரி இருக்கிறதுனால நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா தொகுதியை அப்படியே கழிச்சிட்றோம். இப்போ 4x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் 2x ப்ளஸ் 1. தொகுதினா ஒன்றும் இல்லை, பகுதினா நமக்கு டினாமினேட்ரு, தொகுதினா நியூமரேட்ரு. இப்போ எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. இப்போ இதெல்லாம் நான் இந்த எக்ஸை தனியாக இங்கே ஒரு எக்ஸ் இருக்கா, இது ரெண்டையும் நான் ஒரே மாதிரி கொண்டு வந்துடுறேன். அதாவது ஆர்டர் பிரகாரம் எழுதுகிறேன். அப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் 4x மைனஸ் 2x. இப்போ 4x மைனஸ் 2x ரெண்டையும் கழிச்சோம்னா ப்ளஸ் 2x வந்துருச்சா? ஸோ இப்போ இதில் எக்ஸஸாக மைனஸ் இருக்குது. இந்த மைனஸை நம்ம காமனாக வெளியே எடுத்துருவோம். வெளியே எடுத்துட்டோம்னா இப்போ மைனஸ் எல்லாம் ப்ளஸ்ஸாக மாறிடும், ப்ளஸ் எல்லாம் மைனஸாக மாறிடும். அப்போ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் 2x ப்ளஸ்ஸு 1 அப்படின்னு நமக்கு வரும். ஸோ இப்போ இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ்ஸு பி ஸ்கொயர் அந்த ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ அப்போ அதோட ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னா ஏ மைனஸ் பி இந்த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டுக்கு வந்துடும். ஸோ இங்கே மைனஸ் அப்படியே வந்துடும். ஸோ இப்போ இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு சொன்னால் எக்ஸ் மைனஸ் 1 பிரிக்கலாம். ஸோ இந்த எக்ஸ் மைனஸ் 1க்கும் இந்த எக்ஸ் மைனஸ் 1க்கும் கேன்சல் ஆயிரும். இப்போ பேலன்ஸு மைனஸ் அப்படியே இருக்கும். இந்த எக்ஸ் மைனஸ் 1 அப்படியே வருது, எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படியே வருது. இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் மைனஸ் இன்ட்டு எக்ஸு மைனஸ் எக்ஸு அப்படின்னு வந்துடும்.
இப்போ இந்த மைனஸ் ஒன்றை இங்கே மல்டிப்ளிகேஷன் பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, அப்போ 1 மைனஸ் எக்ஸு பை எக்ஸ் ப்ளஸ் 1, இதுதான் நம்முடைய ஆன்சர். வணக்கம். இது 3.6ல் 2வது கணக்கு. இப்போ கணக்கு இதுதான் கணக்கு. இப்போ இது இங்கே கொண்டு போய் மல்டிப்ளிகேஷன் ஆகும், அது இங்கே மல்டிப்ளிகேஷன் ஆகும், 1 மல்டிப்ளிகேஷன் ஆகும். அதே மாதிரி இந்த 1 இங்கே மல்டிப்ளிகேஷன் ஆகும், இந்த 2 இங்கே மல்டிப்ளிகேஷன் ஆகும். அப்படி ஆகும்போது 2x இன்ட்டு எக்ஸு வந்து 2x², 2x இன்ட்டு -2 -4x. அதே மாதிரி இது ஆகும். இந்த ரெண்டு பகுதி ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கனால இதை அப்படியே நம்ம கொண்டு வந்துடுவோம். அப்போ எப்படி வரும்னா -2x². அதாவது இங்கே மைனஸ் இருக்குது, இந்த மைனஸு உள்ளே பெருகும், அதையும் நல்லா கவனிச்சுக்குங்க. இந்த மைனஸ் இங்கே பெருகும்போது மைனஸ் ஆகும், இந்த மைனஸ் இங்கே பெருகும்போது இது ப்ளஸ்ஸாக மாறிடும். அதே மாதிரி இந்த மைனஸு இங்கே பெருகும்போது இது மைனஸாக மாறும். அப்போ நம்ம வேரியபிள்லாம் பிரிச்சிடுறோம். x² தனியாக, எக்ஸை தனியாக, கான்ஸ்டன்ட் தனியாக. இது x², இது எக்ஸு, இது கான்ஸ்டண்ட்டு. இப்போ இது மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது இது 2 கேன்சல் ஆயிரும், +x² -x² கேன்சல் ஆயிரும். -4x ப்ளஸ் எக்ஸ் வந்து நமக்கு -3x அப்படின்னு நமக்கு கிடைக்கும், +5x. -2 -2 -4. இப்போ -3x ப்ளஸ் 5x அப்படிங்கிறது வந்து நமக்கு என்னவா மாறும் அப்படின்னா +2xஆக மாறும், -4. இப்போ இந்த ரெண்டுலேயுமே என்ன காமனாக இருக்குது அப்படின்னா 2 காமனாக இருக்குது. அதனால் 2வை வெளியே எடுத்துட்டோம். வெளியே எடுத்துட்டா இங்கே வெறும் x மட்டும் இருக்கும், இங்கே 4ல் 2வை வெளியே எடுத்துட்டா வெறும் 2. ஸோ x - 2 பை x - 4, இதுதான் நமக்கு ஆன்சர். ஓகேவா? இது கொஸ்டின் நம்பர் 2ல் 2. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் 3.6 பாது 2ல் 2. இங்கே கேள்வியை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் இங்கே என்ன விஷயம் அப்படின்னா நல்லா பார்த்துங்க, இங்கே பகுதி ரெண்டும் நமக்கு ஒரே மாதிரி கிடையாது. அதனால் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்களேன், பகுதியில் x² இருக்குது அப்படி தானே, இங்கே -1. அப்போ ஃபார்முலா எப்படி மாறுது அப்படின்னு சொன்னால் இது a² -b² அந்த ஃபார்மெட்டுக்கு மாறும். அப்போ a² -b² ஃபார்முலா என்ன அப்படின்னா a - b a + b அப்படின்னு மாறுது. சரியா? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா x -1 தான் இருக்குது. ஆனால் இங்கே இப்போயும் நமக்கு பகுதி ரெண்டு ஒரே மாதிரி கிடையாது. அப்போ ஒரே மாதிரி கொண்டு வரதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இங்கே எக்ஸஸாக என்ன இருக்குது, x + 1 அப்படின்றது ஒன்று எக்ஸஸாக இருக்கா. அதனால் இங்கே மேலையும் கீழையும் x + 1ஆல் பெருக்கிடுவோம். பெருக்கியிருக்காங்களா? ஸோ இப்போ x + 1ஆல் மேலையும் கீழையும் பெருக்கிட்டால் அதனுடைய மதிப்பு மாறாது. இப்போ பாருங்களேன், இந்த பகுதியும் ஒரே மாதிரி ஆயிடுச்சா. இப்போ பகுதி ரெண்டும் ஒரே மாதிரி கொண்டு வரதுக்கு தான் இவ்வளோ வேலை நமக்கு. இப்போ பகுதி ரெண்டும் ஒரே மாதிரி ஆயிடுச்சு. அப்போ இங்கே x + 1 x + 1 அது ரெண்டும் எப்படி மாறும் அப்படின்னா x + 1 தான் ஹோல் ஸ்கொயர்னு மாறும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த எக்ஸை கொண்டு வந்து இங்கே பெருக்குங்க, x × x x². அதே மாதிரி இந்த எக்ஸு ஒரு எக்ஸுன்னு வருமா, இப்படியும் பண்ணலாம். இல்லை அப்படின்னா x + 1 x + 1 x + 1 தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வந்துடும். அப்போ a + b தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வந்துடும். அப்போ a² + b² ஃபார்முலா a² + 2ab + b² அந்த ஃபார்மெட்டுக்கு வந்துடும். அப்போ இப்போ பகுதி ரெண்டும் நமக்கு ஒரே மாதிரி இருக்கிறதுனால நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா தொகுதியை அப்படியே கழிச்சிடுறோம். இப்போ 4x - x² + 2x + 1. பகுதி தொகுதினா ஒன்றும் இல்லை, பகுதினா நமக்கு டினாமினேட்ரு, தொகுதினா நியூமரேட்ரு. இப்போ x - 1 × x + 1. இப்போ இதெல்லாம் நான் இந்த எக்ஸை தனியாக, இங்கே ஒரு x இருக்கா, இங்கே ஒரு x இருக்கா, இது ரெண்டையும் நான் ஒரே மாதிரி கொண்டு வந்துடுறேன். அதாவது ஆர்டர் பிரகாரம் எழுதுகிறேன். அப்போ -x² + 4x -2x. இப்போ 4x - 2x ரெண்டையும் கழிச்சோம்னா +2x வந்துருச்சா. ஸோ இப்போ இதில் எக்ஸஸாக மைனஸ் இருக்குது. இந்த மைனஸை நம்ம காமனாக வெளியே எடுத்துருவோம். வெளியே எடுத்துட்டோம்னா இப்போ மைனஸ் எல்லாம் ப்ளஸ்ஸாக மாறிடும், ப்ளஸ் எல்லாம் மைனஸாக மாறிடும். அப்போ +x² -2x + 1 அப்படின்னு நமக்கு வரும். ஸோ இப்போ இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னால் a² - 2ab + b² அந்த ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ அப்போ அதோட ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னா a
ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டுக்கு வந்துடும். ஸோ இங்கே மைனஸ் அப்படியே வந்துடும். ஸோ இப்போ இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு சொன்னால் எக்ஸ் மைனஸ் ஒன்றுன்னு பிரிக்கலாம். ஸோ இந்த எக்ஸ் மைனஸ் ஒன்றுக்கும் இந்த எக்ஸ் மைனஸ் ஒன்றுக்கும் கேன்சல் ஆயிரும். இப்போ பேலன்ஸு மைனஸ் அப்படியே இருக்கும். இந்த எக்ஸ் மைனஸ் ஒன்று அப்படியே வருது, எக்ஸ் ப்ளஸ் ஒன்று அப்படியே வருது. இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் மைனஸ் இன்டி எக்ஸு மைனஸ் எக்ஸு அப்படின்னு வந்துடும். இப்போ இந்த மைனஸ் ஒன்றை இங்கே மல்டிப்ளிகேஷன் பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. அப்போ 1 மைனஸ் எக்ஸு பை எக்ஸ் ப்ளஸ் 1 இதுதான் நம்முடைய ஆன்சர்.